ஹை கைஸ், இன்னிலிருந்து நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிராமாவோட பேரு டாப் ஸ்டார் யுபேக். இந்த டிராமாவோட ஒன்லைனரே கொஞ்சம் வினோதமா இருக்கும். ஏன்னா டிராமாவே அப்படிதான். ரொம்ப அரகண்டா ஊருக்குள்ள பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ. ஏன்னா அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர். அவன் எந்த படம் எந்த டிராமா நடிச்சாலும் ஹிட் தான். இப்படி இருக்க நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான தீவுல போய் மாட்டிக்கிறான், ஒரு ஐலாண்டு. இவன் எதிர்பார்க்கிற மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல், இன்டர்நெட் கனெக்ஷன், டிவின்னு எதுவுமே அங்க கிடையாது. ஊருக்குள்ள ஒரே ஒருத்தர்கிட்ட தான் டெலிஃபோன் இருக்கு, அதுவும் ஒரே ஒரு வீட்டுல மட்டும்தான். அங்க இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. நம்ம ஹீரோட லைஃப் அங்க எப்படி இருக்க போகுது, அந்த தீவுல இருந்து அவன் தப்பிக்க போறானா இல்லையான்றதை நம்ம பார்க்க போறோம். சோ எப்பவும் சொல்றது தான், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. தினமும் எபிசோட்ஸ் வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம டைரக்டா இந்த டிராமாக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இவனோட பேரு யுபேக். கொரியால இப்போ இவன் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர். இவன் நடிக்கிற எல்லா படமும் ஹிட் தான். இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நைட்டு தாறுமாற கார் டிரைவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இருக்கான். அவன் கையில கூட அடிபட்டு பிளட்டா இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. போலீஸ் அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யுபேக் ஒரு ஃபேமஸான ஆக்டர் அப்படின்றதுனால ரொம்ப தெனவட்டாங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு அவனோட மேனேஜரை தான் காட்டுறாங்க. யுபேக்கு தேவைப்படுற ஹெல்ப் அப்புறம் மற்ற எல்லா விஷயங்களுமே ஹேண்டில் பண்றது இவர் தான். இவ்வளவு பரபரப்பா அவன் எங்க போறான்னு பார்த்தா ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான். அவனுக்காக தான் இப்ப அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யுபேக் இன்னும் போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகவே இல்லை. அவன் இன்னும் டைமுக்கு வரவே இல்லை. அவன் லேட்டுன்னு தெரிஞ்சதும் ஒரு கோ ஆக்டர் வந்து மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த அவார்டு வாங்குறதுக்கு யுபேக்கை விட நான் தான் சரியான பர்சனா இருப்பேன்னு தோணுது. பாருங்க, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவர் எவ்வளவு லேட்டு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த கோ ஆக்டரோட பேரு நம்ம. இவன் பேசுறதெல்லாம் கேட்டு டென்ஷனான மேனேஜர் என்ன பண்றாரு, அவன் லேட்டா வரட்டும் இல்ல சீக்கிரம் வரட்டும், ஆனா இப்ப கொரியால அவன் தான் டாப் ஆக்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நமக்கு யுபேக்கை தான் காட்டுறாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டான். கார்ல இருந்து இறங்கி நடந்து வர்றவன் உள்ள போட்டிருந்த ஷர்ட்டையும் தூக்கி போட்டு வரான். ஏன்னா அதுலயும் பிளட் இருக்கு போல இருக்கு. உள்ள போறதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போறான். நான் ரூல்ஸ் மதிக்காம வேகமா வந்துட்டேன்னு எனக்கே தெரியும். 5 நிமிஷம் மட்டும் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவார்ட் மட்டும் வாங்கிட்டு நேரம் உங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரேன்னு சொல்றான். அவன் மேலதான் தப்புன்னு நம்ம யுபேக்கு தெரியும். இருந்தாலும் இவ்வளவு ஆட்டிடியூடோட பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. நம்ம யுபேக்க உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா ட்ரிங்க் பண்ணிட்டு தான் காரை தாறுமாற ஓட்டிருக்கீங்கன்னு தெரியும். கோட் போட்டிருக்கீங்க, ஆனா உள்ள ஷர்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் நீங்க பேசுனது ஸ்டடியா இருந்த மாதிரி இல்ல. இப்ப நம்ம யுபேக் அங்க என்ன பேசிட்டு வந்திருக்கான்றது தான் காட்டுறாங்க. இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இது ஒன்னும் அவ்வளவு பெரிய அவார்டு இல்ல. இது ரொம்ப சின்ன அவார்டு தான். நான் எவ்வளவு பெரிய ஆக்டர் அப்படின்றது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இனிமே இந்த மாதிரி சின்ன அவார்ட்ல எனக்கு தர்றதா இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்னோட வீட்டுக்கு அதை பார்சல் பண்ணி அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறான். இப்படிதான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல ஏறி இப்படி கண்ணா பின்னு பேசிட்டு வந்திருக்கான். இப்ப நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. அவனோட மேனேஜர் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நேரா இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவன் ட்ரிங்க் பண்ணிருக்கானா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்ததும் போலீஸ்க்கு பயங்கர ஷாக்கு. அவன் குடிக்கவே இல்ல, 100% எல்லாத்தையும் தெளிவா தான் பண்ணிருக்கான். எல்லாத்தையும் தெளிவா நம்ம யுபேக் பண்ணதுக்கே இந்த நிலைமையில இருக்கு. இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போனதுமே மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்து இவனை தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் காரை ஓட்டி இருப்பான். அந்த நியூஸ் கிடைச்சா வைரல் ஆக்கி விட்டுறலான்னு. ஆனா அப்படி எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மேனேஜர் கூட வேன்ல உட்காந்து போகும்போது அவர் அவன்கிட்ட அந்த கத்திட்டு வராரு. யுபேக் உன்னை எத்தனை பிரச்சனைல இருந்து தான் காப்பாத்துறதுன்னு எனக்கும் தெரியல. தேவையில்லாத ப்ராப்ளம்ல போய் நீ மாட்டிக்கிற. உன்னை காப்பாத்துறது என்னோட வேலையா இருக்கு. உன்னோட ஷர்ட்க்கு என்னாச்சு, அதுல பிளட் இருந்தது அப்படின்னா நீ வேற யாரு கூட சண்டை போட்டு வந்தியா? இப்படி மேனேஜர் பாட்டிக்கு என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம யுபேக் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம யுபேக்க தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போனதும் டிவில அவனுடைய மூவியை பார்த்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அவனுக்குள்ளார அவனே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த படத்துல நான் நடிச்சதுனால மட்டும்தான் இது ஹிட் ஆச்சு, என்ன தவிர வேற யாரும் இதை இவ்வளவு பெஸ்டா பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு. இதோட நிறுத்தாம அவனோட வீட்டுல பொம்மை மாதிரி ஒரு ரோபோட் இருக்கு, அதுகிட்டே உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். கொரியாலே பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு கேட்டா அது இவனோட பேரை தான் சொல்லுது. என்னதான் இவ்வளவு அரகண்டா நம்ம யுபேக் இருந்தாலும் அவனுடைய பர்சனல் லைஃப்ல அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா பாத் டப்ல ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கான். தூங்க போறதுக்கு முன்னாடி டேப்லெட்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிறான். அவனுக்கு சரியா தூக்கம் வர மாட்டுது. எதனால நம்ம யுபேக் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்ற விஷயம் நமக்கு போக போக கிளியரா தெரியும். லேட் ஆனாலும் அந்த அவார்ட் ஷோக்கு போனதுக்கான காரணமே அவனோட ஃபேன்ஸ் அங்க அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கான காரணத்துக்காக மட்டும்தான். லைஃப்ல இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி நம்ம யுபேக்கு நிம்மதியே இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை தவிர அவனோட ரூம்ல ஒரு பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங்ல இருக்கிறது ஒரு ஐலாண்ட் தான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா ஃபீல் ஆகும். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த ஐலாண்ட் தான் காட்டுறாங்க. உண்மையாவே அப்படி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்களோட பேர் ஹாங். அவங்களோட வேலை என்னன்னா கடலுக்குள்ள டைவ் பண்ணி அப்படியே மீன்லாம் பிடிக்கிறது, அப்புறம் அந்த ஷெல்ஸ் அப்படி பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கிற பொருளையும் கலெக்ட் பண்றது அவங்களோட வேலை தான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு யுபேக்க தான் காட்டுறாங்க. ஒரு படத்துல நடிக்கிறான் போல இருக்கு. அதுக்கான ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு. பார்க்கவும் ஏன்ஷியன் கெட்டப்ல இருக்கான். அவனே எப்பயாவது அவனோட வேலையை சரியா பண்றான். இப்ப அவன் இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்றதுக்காக நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க. அவனால சரியா நடிக்க கூட முடியல. அதனால கடுப்பாகி என்ன பண்றான், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கேட்கிற கேள்விகளும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான் கோவமா. இவங்கிட்ட ஏடா கூடமா கேள்வி கேட்டு அவனை பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்றதுதான் ரிப்போர்ட்டர்ஸோட பிளான். அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம யுபேக் அவனோட ஃபேன்ஸ் அவமானப்படுத்துற மாதிரி பேசிடுறான். என்னோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் என்னோட ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க. அவங்க சப்போர்ட்
பண்ணிலாம் நான் ஒன்றும் இந்த இடத்துக்கு வரல, என்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு சொல்லிடுறான். அவன் சாதாரணமாக தான் இப்படி பேசியிருப்பான். ஆனால் இந்த நியூஸ் ரொம்ப வைரலாக போய் அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாமே அவனுக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா அவனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு நேரிலே வந்து அவனை அடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம யுபேக்கு ஒரு போட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இப்போ இந்த போட்ல ஒரு பையன் தான் அவன் கூடவே இருக்கான். மேனேஜரோட அசிஸ்டன்ட் தான் இவன் மேனேஜர் கிட்ட போன்ல பேசும்போது தான் அவர் விஷயத்த சொல்றாரு. யுபேக் உனக்கு 2 வாரம் வெக்கேஷன், இப்போ உன்னை ஒரு ரெசார்ட்ல தான் போய் டிராப் பண்ணுவாங்க. இப்போ இங்க உன்னோட ஆடியன்ஸ்லாம் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதெல்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கூட நம்ம யுபேக் அவனுடைய மேனேஜர் கிட்ட தெனவட்டா தான் பேசிட்டு இருக்கான். அந்த நியூஸ் எல்லாம் நீங்க ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் அவங்களே மறந்துடுவாங்க. எனக்கு இந்த போட் ட்ரிப் எல்லாம் பிடிக்கல, சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்றான். அவரும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா மேனேஜரோட பிளானே வேற. அவர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறத வச்சுதான் நமக்கு விஷயம் தெரியுது. யுபேக் இது வரைக்கும் இந்த மாதிரி 100 டைம் பிரச்சனையில மாட்டிருக்கான். எல்லா டைமும் நான் தான் அவனை காப்பாத்திருக்கேன். அவன் இப்பெல்லாம் ரொம்ப அரகண்டா இருக்கான். அதனால கொஞ்ச நாள் அவனை அந்த ஐலாண்ட்ல விட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்படி நீங்க இவர் தனியா ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெரிய போட்லாம் டிராவல் பண்ணி முடிஞ்சதும் நம்ம யுபேக்க ஒரு சின்ன போட்ல இறக்கி விட்டுட்டு அவர் கூடவே இருந்த அந்த பையன் அவருக்கு டாடா சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம யுபேக் ஒன்னும் புரியல. இப்ப இவன் எதுக்கு இந்த போட்டை விட்டு இறங்கினா? சரி, நம்ம அங்க போனதும் நம்மள பிக்கப் பண்ணி ரெசார்ட் கூப்பிட்டு போறதுக்கு எல்லாம் கண்டிப்பா யாராவது வருவாங்க அப்படின்னு இவனா நம்பிட்டு இந்த போட்ல இருக்க டிரைவரை அவர் ஒரு சின்ன ஐலாண்டுக்கு தான் கூப்பிட்டு போறாரு. அதை தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு லைட்டா பதட்டமா இருக்கு. இதுவே ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கு. இது உள்ளே 5 ஸ்டார் ஹோட்டல் ரெசார்ட்லாம் இருக்க போகுது. கடைசி அந்த இடத்துக்கு ரீச் ஆகி போட்ல இருந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெளியே வரான். இவன் திரும்பி பார்க்கும்போது போட்ல வந்து அந்த டிரைவரே அவனுக்கு டாடா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. என்ன இதெல்லாம் ரொம்ப மர்மமா இருக்கே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஐலாண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னைக்கு நம்மள பாக்குறதுக்காக நம்ம இடத்துக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர் வந்திருக்காரு. அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா பாத்துக்கணும், ஒரு வெல்கம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஹாங் நீ தான் போய் அவர் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணி கூப்பிட்டு வரணும்னு சொல்றாங்க. இவனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். நம்ம ஹாங் வர்ற மாதிரியே தெரியல. ஒரு கடத்துக்கு மேல கடுப்பாகி இவனே நேரா திங்ஸ் எடுத்துட்டு உள்ள நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு தெரியல. இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஹெலிகாப்டர் வர மாதிரி சத்தம் கேக்குது. நம்மள பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக தான் ஏதோ ஹெலிகாப்டர்லாம் வருது போல இருக்குன்னு இவனும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். ஆனா அப்புறம் தான் தெரியுது இந்த ஐலாண்ட்ல சும்மா ஒரு ஆள் புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமா ஓடிட்டே இருப்பாரு. அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்ததும் இவங்கிட்ட ஹை ஹலோன்னு பேசிட்டு மறுபடியும் புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமா இங்க இருந்து போயிடுறாரு. நம்ம யுபேக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்களா என்ன அப்படின்னு உள்ள என்டர் ஆகும்போது ட்வின்ஸ் மாதிரி 2 பேரும் பானையில எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த தீவுல நிறைய பேர் ஃபிஷிங், ஃபார்மிங் இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் எங்களோட இடத்துக்கு புதுசா வந்திருக்க அந்த ஆக்டரா? இப்ப எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க 2 பேரும் உங்களை வந்து அப்புறம் பாக்குறோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. இவனுக்கு ஒரே அவமானமா இருக்கு. தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. இங்க எனக்கு செட் ஆகிற மாதிரி எந்த ஒரு இடமும் தெரியல அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான். கரெக்டா இப்பதான் நம்ம ஹீரோயின் ஹாங்க ஆப்போசிட்ல நடந்து வர்றதை காட்டுறாங்க. அதுவும் கையில ஒரு கோழியை பிடிச்சிக்கிட்டு கேஷுவலா பாட்டு பாடிட்டு லேட்டா இவங்கிட்ட வந்து நீங்க தானே அந்த ஆக்டர், உங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அம்மா உங்களோட பேர் என்ன? இப்படி எல்லாம் நம்ம யுபா கிட்ட இது வரைக்கும் யாரும் வந்து பேசினது இல்ல. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கொரியால இருக்கிற எல்லாருக்குமே என்னோட பேர் என்னன்றது தெரியும், நான் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர்னு சொல்லிட்டு இருக்கான். சாரி எனக்கு தெரியாது, ஏன்னா எங்களோட ஐலாண்ட்ல நெட் கனெக்ஷனும் இல்ல, டிவியும் கிடையாது. ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் நம்ம இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால மட்டும் தான் நான் வந்தேன். இது சொன்னது மட்டும் இல்லாம அவனை இன்னும் வேற அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, இங்க வேணும்னா போட்டோ கூட எடுக்கலாம். யுபேக் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு அவன் போய் ரெடியா நின்னுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹாங்க அவங்களோட போட்டோவை யுபேக் எடுத்து தர சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் போனே இல்லையே. இவனும் இங்க எடுத்துட்டு வந்திருக்கிற அவனுடைய போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அதுல சிக்னலும் இல்ல. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல சுவிட்ச் ஆஃபும் ஆக போகுது. யுபேக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, அவன் இவ்வளவு நல்லா ஆட்டிடியூடா எல்லாரும் முன்னாடி கெத்தா இருந்திருப்பான். ஆனா அதுல இங்க ஒர்க் அவுட் ஆகாது. கடைசியா நம்ம ஹாங்க அவங்களோட வீட்டுக்கு தான் யுபேக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் ஸ்டே பண்ண போறதுலாம் இங்கதான். இது பார்க்க ரிசார்ட் மாதிரி இல்லையே, நான் இங்கே ஸ்டே பண்ணணும்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்னோட வீட்டுல ஸ்டே பண்ண வைக்கிறதா தான் ஊர்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, அதனால தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாம கன்ஃபியூஷன்ல இருக்க யுபேக்கு ஓவரா யோசிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு வேலை எனக்கு தெரியாம என்ன இப்படி எல்லாம் வச்சு பிராங்க் ஷோ ஏதாவது பண்றாங்களா என்ன? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரியாலிட்டி ஷோல நடிக்கிறதுக்காக சில பேர் வந்து இவங்கிட்ட பேசியிருப்பாங்க. இவர் தான் நான் அதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி கெத்த ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹாங்கிட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான். இங்க இருக்கவங்களே என்ன வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லாவே தெரியுது. ஹிடன் கேமரா எங்க இருக்கு? நான் பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட மைக் இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் கேட்கறதுல ஒரு விஷயம் கூட நம்ம ஹாங் கிட்ட இல்ல. அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய வாக்மேன் ஒண்ணுதான். உள்ள கெசட் போட்டு பாட்டு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பழங்காலத்து வாக்மேன். அதுவும் உங்க ஊர்ல யார்கிட்டயுமே போன் இல்லையான்னு கேட்க உண்மையே யார்கிட்டயுமே இல்ல. எங்க ஊர்ல ஹெட் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய வீட்டுல லேண்ட்லைன் மட்டும் இருக்கு. முதல் வேலையா அந்த ஹெட்டோட வீட்டுக்கு போய் மேனேஜருக்கு தான் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். நீங்க என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? இங்க எனக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயமும் இல்ல, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உடனே ஆளுங்களை அனுப்புங்கன்னா என்னோட வீட்டுக்கு இப்பவே போகணும்னு சொல்றான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம இவரை எவ்வளவு ஸ்பெஷலா ட்ரீட் பண்றோம், ஆனா இவருக்கு இந்த இடமும் பிடிக்கல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு அவங்க
அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா மேனேஜரும் யுபேக் கிட்ட என்னால கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஐலாண்டுக்கு 2 வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் தான் போட் வரும். நீ 2 வாரம் சும்மா அங்கேயே இருந்தா கூட பரவாயில்ல, இங்க வந்தாலே உன்னால ஏதாவது பிரச்சனை ஆகிடுது, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் கேட்கும்போது யுபேக்கு செம்ம கோவம் வருது. மேனேஜர் கிட்ட கத்துனது மட்டும் இல்லாம இவங்க யார்கிட்டயுமே சரியா பேசாம அவன் பாட்டுக்கு தனியா நடந்து போக ஆரம்பிச்சிடறான். சோகமா நடந்து போயிட்டு இருந்தவனுக்கு ஒரு இடத்துல போய் நின்று அங்க இருக்கிற வியூவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா அவனோட ரூம்ல ஒரு பெயிண்டிங் பார்த்திருப்பான்ல, அது இந்த இடம் தான். இவர் அந்த இடத்த அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்த ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்க ஒரு ஆடுதான். இவனை துரத்திட்டு பின்னாடி வர ஆரம்பிக்குது. யுபேக் ரொம்ப பெரிய ஆளு, ஆனா அதை பார்த்து பயந்து போய் வேகமா ஓடி ஒரு இடத்துல விழுந்து அவனுடைய காலில் அடிபட்டுருது. என்னால எழுந்து நடக்க முடியாது, இப்ப என்னோட கால் பிடிச்சிக்கிச்சு போல இருக்குன்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு புல்லட் ட்ரெயின் அங்கிள் வேகமா வராரு. அப்படியே அவனை பிடிச்சிட்டு வேகமா தூக்கிட்டு போய் இந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல அவனை அட்மிட் பண்ணிடுறாரு. அங்க இருக்க பேஷண்ட் எல்லாருமே அவனதான் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் இப்படி இருக்காங்க, நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போற டாக்டராவது தெளிவா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்ததே இவனுடைய காலை செக் பண்ணி பார்த்துட்டு இவனை பயமுறுத்துற மாதிரி, அவ்வளவுதான் இனிமே உங்களால நடக்கவே முடியாது, இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி அவனையும் டென்ஷன் பண்ணிட்டு அவனோட காலை பிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பையன் மேல கிரஷ் போல இருக்கு, அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம யூபேக்கை தான் காட்டுறாங்க. அவனுக்கு லைட்டா அடிப்பட்டு இருந்தது, அவ்வளவுதான், அதுவும் சரியாகிடுச்சு, ட்ரீட்மெண்ட்ல எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஹாங்கோட வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இங்க பாத் டப்ல இருக்கா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்றான். ஆனா இங்க யார் வீட்லயும் நம்ம யுபேக் எதிர்பார்க்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. போனா போகட்டும் நம்ம ஹாங் என்ன பண்றாங்க, அவங்களோட வீட்டு கிச்சன் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் போல இருக்கு, அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அவங்க வீட்ல இருந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப் எடுத்து அவனுக்காக அரேஞ்ச் பண்ணி தராங்க. சரி, வேற வழி இல்ல, இப்ப நம்ம குளிக்கலாம்னு இவன் போகும்போது திடீர்னு நம்ம ஹாங்க திரும்ப உள்ள வராங்க. என்ன திடீர்னு நீ பாட்டுக்கு உள்ள வர, இப்படிலாம் பண்ணி என்ன கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியான்னு கேள்வி கேட்கறான். பதிலுக்கு நம்ம ஹாங்க நான் போனா போகட்டும் ஷாம்பு தந்துட்டு போறதுக்காக தான் வந்தேன், தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த கோ ஆக்டர் நம்ம தான் காட்டுறாங்க. யுபேக் ஊர்ல இல்லாதது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யுபேக்கோட கார் எடுத்துட்டு இவன் தான் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணு டேட் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள வேற கூப்பிட்டு தான் அந்த கார்ல சிட்டி ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நைட் டைம் நம்ம யுபேக்கை தான் காட்டுறாங்க. ஹாங்கோட பாட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவனையும் இன்வைட் பண்ணிட்டு அவனுக்காக ஸ்பெஷலா ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இவன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா அங்க இருந்து போயிடுறான். ஆனா இவனுக்கு நைட்டு தூக்கமே வரல. டேப்லெட் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம்னு போனா அந்த இடத்துக்கு நம்ம ஹாங் வந்து நிக்கிறாங்க. இந்த இடத்துல கொசு தொல்லை வேற அதிகமா இருக்கு. இவன் டிஷர்ட்ல ஒன்று உட்கார்ந்ததை பார்த்தது நம்ம ஹாங் பட்டுன்னு ஒரு அடி. ஒரே அடியில இது எப்படி காலி பண்ண பாத்தீங்களான்னு இவங்க பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யுபேக்கு என்னோட டிஷர்ட் எப்படி வேஸ்ட் ஆகிட்டே, நான் இனிமே இதை போடவே மாட்டேன்னு சொல்லி கழட்டிடுறான். இவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நம்ம பார்த்தா நம்மளே திட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹாங் எப்பவும் போல ஃபிஷிங் பண்ணலான்னு போகும்போது அவங்களுடைய வலையில ஒரு ஆக்டோபஸ் மாட்டேங்குது. இன்னைக்கு டே ரொம்ப ஸ்பெஷல், யுபேக்கு இது ட்ரீட்டா தந்துட வேண்டியதுதான் அப்படின்னு அதை எடுத்துட்டு போய் பாட்டிக்கிட்டு தந்து அந்த ஆக்டோபஸ் அவனுக்காக ரெடி பண்ணி தர சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யுபேக்கு தூக்கமே வராம செம டென்ஷன்ல உட்காந்துருக்கான். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற ஸ்பீக்கர்ல அவனோட பாட்டு போட்டு கடைசியில் அவனே தூங்க விட மாட்டாங்க. அவன் அங்க இருந்து எழுந்து வெளியே நடந்து வரும்போது ஹாங் இவனை பார்த்துட்டு இவனுக்காக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ மட்டும் என்னோட ஊர்ல என் முன்னாடி இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணியிருந்தா அவன் மேல கேஸே ஃபைல் பண்ணிருப்பேன். இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவன் அடுத்து சாப்பிடலான்னு போகும்போது பாட்டி அவனுக்காக நிறைய டிஷ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே நம்ம யுபேக், நான் இந்த மாதிரி ஃபுட்லாம் அதிகமா எடுத்துக்க மாட்டேன், நான் ஒரு பெர்ஃபெக்டான டயட்டை மெயின்டைன் பண்றேன், அதுபடிதான் நான் சாப்பிடுவேன்னு எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கான். டயட்டை பத்தி அவன் பேசுறதை கேட்டதும் இவங்க 2 பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்த்தியா சாப்பிட்டு ஃபிட்டா தான் இருக்காங்க, அப்புறம் என்ன டயட் அப்படின்னு. பாட்டி இவனுக்காக அந்த ஃபிஷ் எடுத்துட்டு வந்து இல்ல நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி தர ட்ரை பண்ணும்போது இல்ல எனக்கு இது வேணான்னு இவன் தெரியாதனமா தள்ளி விடுறான். அந்த பிளேட் அப்படியே கீழே விழுந்துருது. இப்படி நடந்ததும் நம்ம யுபேக்கு அந்த பாட்டி கிட்ட சாரி கேட்கலான்னு தோணுது. ஆனா இவர் தான் ரொம்ப திமிர் பிடிச்ச ஆளாச்சு. நான் எதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். ஹாங் அவங்க கிட்ட கோவமா கத்த ஆரம்பிச்சதும் அங்க இருந்து எழுந்து வெளியே போயிடுறான். பீச்சுக்கு போய் சர்ஃபிங் பண்ணலான்னு பார்த்தா பாட்டி இவனோட போர்ட்ல தான் கருவாடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அதெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த போர்டு எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடறான். வெளியே வந்து இதெல்லாம் பார்த்தது நம்ம ஹாங் டென்ஷன் ஆகிடுறாங்க. இவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னுடைய பாட்டி கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தா இவர் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு வேகமா போய் இப்ப அவன் எங்க போயிட்டு இருக்கான்ற இடத்தை கண்டுபிடிச்சு அவனை ஒரே இடிதான். நடுவுல அந்த சர்ஃபிங் போர்டை வச்சு தடுத்துடுறான். இவங்க இடிச்ச இடியில அதுவே 2 உடஞ்சிருது. அதுக்கப்புறமும் கூட நம்ம ஹாங் விடல. அவனுடைய தலையில வேகமா ஒரு இடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் சைலண்டாவே ஆகுறாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையும் அடிச்சுட்டு நான் கையில வச்சிருந்த சர்ஃபிங் போர்டையும் உடைச்சிட்டேன். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே இல்லன்றதுக்காக தான் நீ தைரியமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் என்னோட இடத்துக்கு போனது என்னோட முதல் வேலையே உன் மேல கேஸ் ஃபைல் பண்றது தான். இதுக்கு மேல என்னால உன்னோட வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே போகும்போது பாட்டிக்கிட்டையும் கத்திட்டு போறான். உங்களோட பேத்திக்கிட்ட நீங்க மத்தவங்களை எப்படி மரியாதை நடத்தணும்ன்ற விஷயத்தையும் சொல்லி தரல போல இருக்கு. இவன் என்கிட்ட ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். நேரா ஹெட்டோட வீட்டுக்கு போய் மேனேஜருக்கு தான் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஆனா கால் அட்டன் பண்ணி இருக்கிறது மேனேஜர் இல்ல, அவருடைய அசிஸ்டன்ட் தான். இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்தை அப்படியே மேனேஜர் கிட்ட சொல்லிடு. என்னால இதுக்கு மேலலாம் இந்த ஐலண்ட்ல இருக்க முடியாது, நான் இப்பவே என்னோட வீட்டுக்கு போயாகணும். மேனேஜர் மட்டும் இப்ப என்ன பிக்கப் பண்றதுக்காக இங்க போட் அனுப்புறேன்னா அங்க வந்து ஒரு போட்டு தள்ளிடுவேன் மிரட்டிட்டு இருக்கான். இங்க ஹாங்கன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் என்ன கொலை பண்ற லெவலுக்கு போயிட்டா தெரியுமா. யுபேக் கால் பண்ணி இப்படி எல்லாம் பேசியிருக்கான்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் மேனேஜருக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது. இதுக்கு மேல கண்டிப்பா லேட் பண்ண முடியாது, ஏன்னா வந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். வேற வழி இல்லாம அவனை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக போட் அரேஞ்ச் பண்ணிருக்காரு போல இருக்கு. யுபேக்கு ரொம்ப சந்தோஷமா போய் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போட் சீக்கிரம் வந்துரும்னு. போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சின்னதா ஒரு கடை இருக்கு. அங்க போய் பார்த்தா ஒரு பையன் தான் இருக்கான். சரி ஜூஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இவனை வாங்கிட்டு வெளியே வரான்.
அப்புறம் தான் தெரியுது ஹாங் இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா இந்த கடையோட ஓனர் அவங்க தான். இது உன்னோட கடன் தெரிஞ்சிருந்தா நான் உள்ள வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு வாங்கி வச்சிருந்த அந்த ஜூஸையும் திரும்ப தந்துட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு நம்ம தான் காட்டுறாங்க. அவன் டேட் பண்ற அந்த பொண்ணை கூப்பிட்டு ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யுபேக்கோட கார்ல தான் வெளியே வந்திருக்கான். காரை விட்டு இறங்கி இவங்க 2 பேரும் நடந்து போறதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, இது ஆக்டர் யுபேக்கோட கார் தானே, அவர் தான் ஒரு பொண்ணு சீக்கிரட்டா டேட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு, அவர் யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டு போயிருக்காரு அப்படின்னு இல்லாத ஒரு நியூஸ் இவங்களா வைரல் ஆக்கி விட்டு நம்ம யுபேக்கோட இமேஜ் மறுபடியும் டேமேஜ். நெக்ஸ்ட் டே மார்னிங் பதறி போன நம்ம மேனேஜரை வந்து பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். யுபேக்கோட கார் எடுத்துட்டு வெளியே போனது நான் தான். ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பார்த்துட்டு இந்த நியூஸ் தப்பா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. உடனே மேனேஜர் என்ன பண்றாரு, யுபேக்கை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக ஒரு போட் அனுப்பியிருந்தாருல, அந்த டிரைவருக்கு கால் பண்ணி உடனே யூட்டன் போட்டு அது திரும்பி வர சொல்லிடுறாரு. ஏன்னா அப்படி நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா யுபேக் டென்ஷன் ஆகிடுவான். இந்த பிரச்சனையை சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம யுபேக்கை வர வைக்கலாம்னு சொல்லி மேனேஜர் முடிவு பண்ணிட்டாரு. போட் எப்படா வரும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம யுபேக்கு ஊர்ல ஸ்பீக்கர்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு போறதுக்காக எந்த போட்டும் வரலையா, திரும்ப நீங்க ஊருக்கே வந்துருங்க அப்படின்னு. இதை கேட்டுதான் அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதை விட முக்கியமானது தண்ணி தாக ரொம்ப அதிகமா இருக்கு. திரும்பவும் ஊருக்குள்ள போய் ஹாங் இல்லாத நேரமா பார்த்து அவங்களோட வீட்டுல தான் போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அவங்க வர்ற மாதிரி சத்தம் கேட்டுதான் அவங்களுடைய கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான், கெத்த மெயின்டைன் பண்றதுக்காக. அங்க பக்கத்துல பார்த்தா ஒரு ஆடு, அதை பார்த்து இவன் பயப்படுறான், இவனை பார்த்து அது பயப்படுது. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம யுபேக்கு அந்த ஹெட்டோட வீட்டுக்கு போய் மேனேஜர் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு அந்த போட் டிரைவருக்கு ஏதோ எமர்ஜென்சியான வேலையா, உடனே அதனாலதான் அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அந்த தீவுக்கு போறதுக்கு வேற யாருக்கும் சரியா வழி தெரியாது, 2 வாரம் மட்டும் எப்படியாவது அங்க சமாளிச்சிருன்னு சொல்றாங்க. 2 வாரம் இங்க இருக்கிறது கூட நம்ம யுபேக் சமாளிச்சிருவான். ஆனா ஹாங்கோட வீட்டுல ஸ்டே பண்றதே அவனுக்கு பிரச்சனை. ஹெட் கிட்ட அவன் இந்த விஷயத்தை பத்தி சொன்னதான் அவர் தான் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்றாரு, இன்னைக்கு ஈவினிங் ஹெட்டோட வீட்டுல ஒரு பார்ட்டி, அதனால ஊர்ல இருக்கிற சில பேரை வர சொல்லியிருக்காரு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி தரதுக்காக. நிறைய பேர் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க, இங்க இருக்கவங்க கிட்டே கேட்டுடலான்றது தான் அவருடைய ஐடியா. நம்ம யுபேக்கை யாரோட வீட்டுல கெஸ்டா ஸ்டே பண்றதுக்கு யார் சரின்னு சொல்ல போறா அப்படின்னு. என்னதான் இங்க இருக்கிறவங்க வெரைட்டியா ஃபுட் ரெடி பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு நம்ம யுபேக்கு விருப்பமே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அன்ஹெல்த்தின்னு அவனா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பார்ட்டிக்கு ஹாங்கோட பார்ட்டியும் வந்திருக்காங்க, ஹாங்க கூப்பிட்டுட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்திருக்க கெஸ்ட் கிட்ட நீ கோவமெல்லாம் பேசியிருக்க கூடாது, அவரை நேரில் பார்த்து மன்னிப்பு கேளு அப்படின்னு. வேற வழி இல்லாம நம்ம ஹாங்க அவங்க கிட்ட பேசலாம்னு அவனை பார்த்தாலே அவன் திமிரா உட்காந்துருக்கான். இங்க இப்ப எத்தனை பேர் அவங்களோட வீட்டுல எனக்கு கெஸ்டா ஸ்டே பண்ற விஷயத்துக்கு சரின்னு சொல்ல போறாங்க பாரு அப்படின்னு. ஹெட் இந்த விஷயத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணதும் இங்க இருந்து ஒருத்தர் கூட கையை தூக்கல. இப்படி நடக்கும்னு நம்ம யுபேக் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பார்ட்டி பண்ற தொல்லை தாங்க முடியாம நம்ம ஹாங்கு எல்லாரும் முன்னாடி எழுந்து கெஸ்ட் என்னோட வீட்லயே தங்கட்டும், என்னால இனிமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவருக்கு வராது அப்படின்னு. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட லக்கேஜ்ல எடுத்துட்டு ஹாங்க அவன் அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. அவன் இன்னும் அடம் பிடிச்சிட்டு இருக்கான், என்கிட்ட சரியாவே மன்னிப்பு கேட்கல. ஹாங்கும் பதிலுக்கு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்ன அப்புறம் தான் அவன் சைலண்ட் ஆகிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம யுபேக்கோட ஃபேஸ்ல ஸ்மைலே வருது. இப்போ வீட்டுக்கு போனதும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வெளியே நின்று பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பிரஷை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல நின்னுட்டு நம்ம ஹாங் இதெல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் என்ன நினைச்சுக்கிறான், இவன் டிஷர்ட் போட்டு ஃபிட்டா இருக்கிறதுனால அவனுடைய ஆம்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறான். வேணும்னே அவங்க முன்னாடி ஆம்ஸ் எல்லாம் காட்டி போஸ் கொடுத்துட்டே பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை ஒரே ஒரு டைம் மட்டும் டச் பண்ணலாமா நம்ம ஹாங் கேட்டுட்டு கிட்ட வந்து இவன் கையில வச்சிருக்க அந்த பிரஷை வாங்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் எனக்கு புரியுது அவங்க இவ்வளவு நேரம் அவனை மதிக்க கூட இல்ல, அந்த பிரஷை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஒரு பிரஷ் அவங்களுக்கு கிஃப்டா தந்துடுறான். இன்னொரு பக்கம் நமக்கு யுபேக்கோட கார் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கிறத காட்டுறாங்க. அவனுடைய இமேஜை காலி பண்றதுக்காக வேணும்னே அப்படி யாராவது பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேனேஜர் என்ன பண்றாரு, மாறு விஷயத்துல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம யுபேக்கு ஹாங்கோட கடை இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு ரூம் இருக்கு போல இருக்கு, அங்கதான் அவனை கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹாங்கு பாட்டு கேட்கறதுக்காக நிறைய கெசட்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு பழைய ஹீரோவோடது. இவர் ஒரு சிங்கரும் கூட, இவருடைய பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டது நம்ம யுபேக் வேணும்னே இவர் ரொம்ப வயசான பர்சன் ஆச்சு, இந்த காலத்துல இவரோட பாட்டு நீ கேட்கறேன்னு சொல்றது எனக்கு வித்தியாசமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாங் விஷயத்தையே சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சாங்ஸ் எல்லாமே என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்காக விட்டுட்டு போனது கடைசியில இதுதான். ஒரு டைம் ஃபிஷிங் பண்றதுக்காக அவங்க கடலுக்கு போயிருக்கும் போது 2 பேருமே தண்ணியில மூழ்கி இறந்துட்டாங்க. இதெல்லாம் கேட்டது நம்ம யுபேக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நேரம் திமிரா பேசிட்டு இருந்திருப்பான்ல, இப்ப நம்ம ஹாங் கூடவே அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சதுமே வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் நடந்து வரான். அவனோட ரூம் இருக்குல்ல, அங்க இருக்கிற போட்டோஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு பர்சனுடைய சாங்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தால, கண்டிப்பா ஒரு நாள் நீ அவரை மீட் பண்றதுக்காக உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்றான். ஹாங் இதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம யுபேக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம சாப்பிட்டுறான். அவனோட டயட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அவனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்றான். இன்னொரு பக்கம் அவனோட சர்ஃபிங் போர்டை நம்ம ஹாங் கோவத்துல உடைச்சிருப்பாங்கல்ல, அதை கூட இப்ப சரி பண்ணி தந்துட்டாங்க, டேப்லாம் ஒட்டி. எப்படியோ அதை வச்சு சமாளிச்சு போர் அடிக்கும் போதெல்லாம் வெளியே போய் சர்ஃபிங் பண்ணிட்டு வரான். இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே நிம்மதியா போய் தூங்கலான்னு பார்த்தா நம்ம ஹாங் டிஃபரெண்டான ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் டயட்னு பேசிட்டு இருந்தவங்க கூட அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வேற வழி இல்ல, நம்ம ஹாங் கிட்ட போய் இதை கேட்டு எப்படியாவது சாப்பிட்டுலாம் கிட்ட வந்துடுறான். ஆனா அவங்க கிட்ட கெத்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எதுக்கு இப்ப என்ன தூங்க விடாம இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹாங் அப்புறம் அவங்களுடைய பாட்டி அவங்க 2 பேரோட பிளான் தான் இது. இவன் இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்தே சரியா சாப்பிடுறது இல்ல, நல்லா சாப்பிட வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி 2 பேருமே பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா
எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துற போறான் அப்படின்னு. ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் கரெக்டா அதுதான் நடக்குது. இவன் எங்கேயோ வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது நடக்க கூட எனர்ஜி இல்லாம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கும் அவங்களுடைய பாட்டியும் இந்த இடத்துக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க இவனை செக்அப் பண்ணி பாக்குறதுக்கு. ஒன்னே சரியா சாப்பிடுறது இல்ல, அது மட்டும் இல்லாம நைட்டு டைமுக்கும் தூங்க மாட்டான். இவரோட லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி தான் இவர் அதிகமா யோசிக்கிறாருன்னு டாக்டரும் சொல்றாங்க. இப்ப நமக்கு மயக்கத்துல இருக்க யுபேக்கு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான். அது மட்டும் இல்லாம பயங்கர கோவத்துல யார்கிட்ட கத்திட்டு அங்க இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி. இந்த விஷயம் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றதுனால தூங்கிட்டு இருக்கும்போது பாதியிலே எழுந்திருச்சிருவான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே வந்திருக்கான். அங்க பக்கத்துல தான் நம்ம ஹாங்கும் தண்ணியில மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது பாட்டி ஏதோ ஒரு பர்சனை மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருளை மறைச்சு வாங்கிட்டு இருக்கிறத பாத்துறான். நேரடியா அவங்க கிட்ட போய் நீங்க என்ன கையில மறைச்சு வச்சிருக்கீங்க அதை காட்டுங்கன்னு கேட்க அவங்களும் அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க சிட்டில இருந்து ஏதோ மசாலா பாக்கெட் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இங்க நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக இவ்வளவு ரெடி பண்ணி தரோம், உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க எதுவுமே சரியா சாப்பிட மாட்டீங்க, இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குமாமே, உங்களுக்காக தானே அதை வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்றாங்களா. இதை கேட்டது எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகிடுது. இல்ல நீங்க எனக்காக இனிமே இந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட வேணாம், நீங்க சமைக்கிற சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நைட்டு அவனுக்கு இருக்கிற பசியில அவங்க ரெடி பண்ணி தர்ற சாப்பாடு எல்லாத்தையுமே பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிடறான். யுபேக் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹாங்க அவனுக்காக சுட தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தராங்க அதே பாத் டப்ல. அங்க இருந்து வெளியே போகும்போது என்னோட ஷார்ட்ஸ் வேற பார்த்துட்டு அதை வேற எடுத்து வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாங் இப்ப நீ அதை எங்கிட்ட தரப்போறியா இல்லையான்னு சொல்லி இவனும் தட்டு மாதிரி எப்படியும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறான். இவன் வழுக்கி கீழே விழுந்திருக்க வேண்டியது, ஆனா நம்ம ஹாங் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அங்க இருந்து பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யுபேக் அந்த பாத் டப்ல போய் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனோட வீட்டுல அவன் எவ்வளவு கெத்த இருந்திருப்பான், இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் ஹாங் ஏதாவது பண்ணாலே அவங்க மேல கோவப்படுவான்ல, இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்ல அவனுக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் தூங்கி எழுந்திருச்சதுமே ஹாங் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வெளியே வாஷ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்களா. இவன் அப்படியே அவங்களை சைலண்டா பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு ஷிப்ல இருக்க ஒருத்தவனை தான் காட்டுறாங்க. பாக்குறதுக்கு நம்ம ஜாக் ஸ்பேரோ மாதிரி இருக்கான். இவனோட பெருச்சா இவன் கையில வச்சிருக்க அந்த செயினை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது ஹாங்கோட போட்டோ தான் பாக்குறான். ஏன்னா இவன் ஹாங்க லவ் பண்றான். தலைமுடியெல்லாம் கட் பண்ணி அவனுடைய ஹேர் ஸ்டைல் அப்படி டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுறான். இப்போ அவன் அந்த ஐலாண்டுக்கு தான் வரான். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே அங்க உள்ள ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம ஹாங்க்கு செம சந்தோஷமா இருக்கு. சாயை மீட் பண்றதுக்காக வேக வேகமா ஓடி போய் போட் வர அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னே புரியாம நம்ம யுபேக்கும் யாரை பாக்குறதுக்கு இவன் எப்படி ஓடிட்டு இருக்கான்னு யோசிக்கிறான். அப்படியே எட்டி பார்த்த அப்புறம் தான் தெரியுது பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கான் போல இருக்கு. அவன் வந்ததுமே நம்ம ஹாங்க சந்தோஷத்துல அவனை ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாங்க தூக்கிட்டு அப்படியே அந்த சாயை அவங்க கிட்ட பேசிட்டு விளையாடிட்டு நடந்து வரான். நம்ம யுபேக் திருத்துட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஆமா இவர் யாரு, நம்ம ஐலாண்டுக்கு ஒரு புதுசா வந்திருக்காரான்னு கேட்க ஹாங்கும் டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவர் ஒரு ஃபேமஸான ஆக்டர், நம்ம ஐலாண்டுக்கு கெஸ்டா வந்திருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் இவர் இங்க தான் இருப்பாருன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு கூட்டமே ஓடி வருது. இதை பார்த்ததும் நம்ம யுபேக் என்ன யோசிக்கிறான், நம்ம தான் ஒரு பெரிய ஆக்டர், நம்மள மீட் பண்றதுக்காக தான் எல்லாரும் இப்படி வேகமா ஓடி வராங்கன்னு இவனுக்கு ஒரு தாட்டு. ஆனா உண்மை அது இல்ல, அவங்க எல்லாரும் இங்க வந்தது சாயை மீட் பண்ணி அவனை வெல்கம் பண்றதுக்காக தான். ஏன்னா இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனை தான் ஒரு பெரிய லெவல்ல வச்சு பாக்குறாங்க. அவன் கப்பல் எல்லாம் ஒர்க் பண்றான்ல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யுபேக்கால பொறுமையா இருக்க முடியல. அவன் கடுப்பாகி வீட்டுக்கே வந்துடுறான் நேரா. அங்க வந்து பார்த்தா கிச்சன்ல இருந்து ஒரே புகையா வந்துட்டு இருக்கு. அதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு உனக்கு தெரியல. பாட்டியும் ஹாங்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஆஃப் பண்றாங்க. நீங்க இவ்வளவு நேரம் சும்மா நின்று இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, இது பேசாம ஆஃப் பண்ண வேண்டியது நான் கேட்க நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மை என்னன்னா நான் இப்பதான் இந்த அடுப்புலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது எப்படி ஆஃப் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா எந்த ஐடியாவும் வரலன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம யுபேக்கு என்னாச்சுன்னே தெரியல, சாப்பிடாம அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா இப்பதான் பாட்டி சாய் யாரு அப்படின்றதெல்லாம் இவங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசுல இருந்தே அவன் இங்கதான் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். ஹாங்கும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு சாயை காட்டுறாங்க. அவனோட அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட அப்பா தான் இந்த இடத்தோட ஹெட் போல இருக்கு. சாய் யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி திடீர்னு வந்திருக்கேன், உன்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சா என்ன, உனக்கு எத்தனை நாள் லீவ் கிடைச்சிருக்கு, நீ எப்ப திரும்ப போக போறேன்னு அவனோட அப்பா கேட்கிறாரு. அவனும் பதிலுக்கு நான் திரும்ப போய் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, என்னோட லைஃப்ல நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் மேரேஜ் பண்ணிட்டு என்னோட லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு பொண்ணு தேடுறது அந்த வேலையெல்லாம் வேணாம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணே இருக்கான்னு சொல்லிடுறான். இவன் பேசிக்கிட்டு இருக்கிறதே நம்ம ஹாங்க பத்தி தான். இப்ப நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக வலையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி வந்து யுபேக் கிட்ட விஷயத்த சொன்னப்பறம் தான் அவனுக்கு தெரியுது அவங்க தூண்டில் கொக்கி அதெல்லாம் மறந்துட்டு போயிட்டாங்க. நம்ம யுபேக் தான் எடுத்துட்டு போய் தர சொல்றாங்க. இவனும் ஹாங்காக அதெல்லாம் எடுத்துட்டு போய் தந்துட்டு அவங்க கிட்ட பேசும்போது தான் அவங்களுடைய கையை நோட் பண்றான். உன் கையில ஏதாவது அடிபட்டுருச்சா, ஏன் இப்படி ரெட்டா இருக்குன்னு கேட்க இதெல்லாம் சாதாரணமான விஷயம், நான் ஃபிஷிங் பண்றதுக்காக போகும்போது இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான், இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இப்ப நீங்க வீட்ல போய் தனியா உட்காந்துருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்ல, நான் ஃபிஷிங் பண்ற இடத்துக்கு என் கூட வாங்க, அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே இவனும் அடுத்து நடிக்க போற டிராமாலே உனக்கு கடல்ல டைவ் பண்ற மாதிரி வேலை இருக்கு போல இருக்கு, அதனால அவனை பத்தியே கொஞ்ச நேரம் கெத்த பேசி முடிச்சுட்டு நீ கடலுக்குள்ள எப்படி டைவ் பண்ற அதை பாக்குறதுக்கு நான் கூடவே வரேன்னு சொல்லி வந்திருக்கான். நம்ம ஹாங்கும் ஒன்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்னு. கடல்ல டைவ் பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயமாச்சு, இது உனக்கு பயமா இல்லையான்னு கேட்க எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி கடல்ல டைவ் பண்றேன், என்னோட அப்பாவும் அம்மாவும் இப்படிதான் தண்ணியில மொழிய
இறந்து போனாங்க. நான் ஃபிஷிங் பண்றதுக்காக வரும்போது கூட எனக்கு தேவையானது எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். அது இந்த கடல்ல இருந்து அவங்களே எனக்கு தர்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது நம்ம யுபேக்கும் இது கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க எப்பெல்லாம் சாயோட டாபிக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் தெனாவட்டா பதில் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாயை தான் காட்டுறாங்க. ஹாங்ல மீட் பண்றதுக்காக வண்டியில வந்துட்டு இருக்கான். பக்கத்துல பார்த்தா அந்த புல்லட் ட்ரெயின் அங்கிள் இவனை ஓவர்டேக் பண்ணி வேகமா ஓடிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லையா, அதனால அவங்களை தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருக்காரு. அதுவும் இவனே ஓவர்டேக் பண்ணி. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹாங் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம யுபேக் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சேஃப்டிக்காக. திடீர்னு உள்ள ஏதோ பொருள்லாம் விழுற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இவனும் உள்ள டோர் ஓபன் பண்றதுக்காக போறான். பக்கத்துல பார்த்தா சாய் வந்து நிக்கிறான். அந்த ஹாங்க மீட் பண்றதுக்காக அவங்களும் கரெக்டா வெளியே வந்துடுறாங்க. சாய், நீ என்ன திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்க, என்ன தேடி தான் வந்தியா அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு விளையாடிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. யுபேக்கு தான் டென்ஷன் ஆகுது. என்ன இவங்க ரெண்டு பேரும் நம்ம சின்ன பசங்க மாதிரி இப்போ ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹாங்க அவங்க எடுத்துட்டு வந்த அந்த வலை பொருள் எல்லாத்தையுமே மறந்துட்டு வேற ஓடிட்டாங்க. இவன் தான் அதை கையில எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அங்க நடக்கிறது அப்படி எதுவும் இல்ல. அந்த சாய் நம்ம ஹாங்கோட ஹைட் என்னன்றதை தான் மெஷர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நம்ம யுபேக் அவனுக்கு இருக்கிற கிடப்புல நேரம் அவங்க கிட்ட போய் என்ன கேர்லெஸ்ஸானுடைய பொருள் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், இதை நாங்க கடல்லையே தூக்கி போட்டு வரலாம் தான் யோசிச்சேன், அப்புறம் போனா போட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். அவங்க நம்ம யுபேக்கு தேங்க்ஸ் சொல்றாங்களா. உடனே இதை கேட்டதும் சாய் வேணும்னு என்ன பண்றான், உனக்கு இப்போ உடனே ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கூட என்கிட்ட சொல்லு, டேமேஜ் ஆகி இருக்கிற விஷயத்த கூட ஃபிக்ஸ் பண்ணி தரேன். அவன் கையில சுத்தி எடுக்கிறத பார்த்ததுமே நம்ம யுபேக்கு இங்க ஒரு பாத்ரூம் டோர் ஒன்னு இருக்கு, அது சரியா லாக் கூட ஆக மாட்டேது, என்னால நிம்மதியா உள்ள போக கூட முடியல. இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சாய் கடைசி அங்க இருந்து போகும்போது என்ன சொல்றான், இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நான் உங்க வீட்டுக்கு தான் வருவேன், எனக்கும் சேர்த்து ஃபுட்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நமக்கு மேனேஜரை தான் காட்டுறாங்க. யுபேக்கோட காருக்குள்ள வந்து சிஐடி மாதிரி கிளவுஸ் எல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா நம்ம யுபேக்கோட கார்லாம் வச்சிருந்த ஏதோ ஒரு பொருளை யாரோ திருடிட்டு ஓடிட்டாங்க. நம்ம இந்த இடத்துக்கு ஷூட்டிங்கு போயிருந்த அதே கெட்டப்ல வந்திருக்கான். கார்ல இருந்த கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் கூட இவங்களால எந்த ஒரு ப்ரூஃபும் கண்டுபிடிக்க முடியல. இதை நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது, இந்த பிரச்சனையை நம்ம சீக்கிரமே சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு 3 பேருமே ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்கு சாய்க்கு ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டே உட்காந்துருக்காங்க. அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேருமே இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பாட்டி வந்து ரொம்ப நேரமாகுது, யுபேக் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, அவர் எங்க இருக்காருன்னு போய் பார்த்து அவர் சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிட்டுவான்னு சொல்றாங்க. வேணும்னே இந்த சாய் என்ன பண்றான், என்ன சின்ன குழந்தை, அவனுக்கு திரும்ப வீட்டுக்கு வர தெரியாதா, அதெல்லாம் அவனே வந்துருவான், இல்லைனாலும் நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சாய் கடைசியா போய் அவன் எங்க இருக்கான்றதை தேடி கண்டுபிடிச்சிட்டு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். நீ வேணும்னா ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கலாம், ஆனா இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சாதாரணமான ஆள் தான். ஆமா, நீ இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது போல இருக்கு, எப்ப நீ திரும்ப உன்னுடைய இடத்துக்கு போக போறன்னு கேக்குறான். இப்படி எல்லாம் வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு சாய் அவனுக்கு கையெல்லாம் கொடுத்தவன் என்னமோ மரியாதையை ட்ரீட் பண்ண மாதிரி பேச ட்ரை பண்றான். யுபேக் அவனுடைய கையை பிடிக்க போற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் அவனை டச் பண்ணவே இல்லை. கோபத்துல சாய் அவன் அடிக்க ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையுமே ஈஸியா தடுத்துடுறான். இப்ப நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. அவங்களுடைய கடையில அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாயோட அப்பா அவங்களை தேடி வந்திருக்காரு. அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்து தந்திருக்காரு. அதை பார்த்ததுமே நம்ம ஹாங்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப நைட் டைம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜ்ல ஏறி சாய் அவன் லைஃப்ல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கவே நம்ம யுபேக்கு கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஸ்டேஜ்ல நம்ம சாய் அப்புறம் ஹாங்க 2 பேருமே சேர்ந்தெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யுபேக்கால பொறுமையா இருக்க முடியல. பாட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு டவுட், இந்த தீவுக்கு 2 வாரத்துக்கு ஒன்ஸ் தான் கப்பல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க, நீ நினைக்கிற டைம்ல நீ மட்டும் எப்படி இங்க வந்து ரீச் பண்ண? எனக்கு இந்த தீவுல இருக்கிறதே சுத்தமா பிடிக்கல, நானும் இங்க இருந்து போகணும்னு ஆசைப்படுறேன், என்னை எப்படியாவது இங்க இருந்து என்னோட வீட்டுக்கு அனுப்பிடுன்னு நம்ம யுபேக் கேட்கறான். இவன் இங்க இருந்து போயிட்டான்னா சாயோட ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும்ல. சாய் என்ன பண்ண போறான்னு தெரியல. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.